अरे श्रीशैलदासार्यकृपात्तमन्त्रं श्रीदेवनादार्यदयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. हरिं स्वामी. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्मत् குருபரம்பராயே நமः. போன ஸ்லோகத்துல பகவானுடைய திவ்யாயுதங்கள், அத மாதிரி திருவாபரணங்கள் இவைகள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் விரோதம் இருக்குதா, அதெல்லாம் தேவையா இல்லையா, ஏன் தேவை அப்படின்றத பத்திலாம் நேற்று தெரிவிச்சோம். இதுக்கு மேல ஒரு அனுபபத்தி பரிகாரத்தை இப்ப சாதிக்கிறார். பெருமாளுடைய நித்திய விபூதி பரமபதம் தெரியும், அதுல சில விரோதங்கள்லாம் இருக்கு. அந்த பொதுவான விரோதங்கள், இது முன்னாடியே ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எப்படின்னாக்கா, பகவானுக்கு ஹேய குணங்கள் கிடையாது, நல்ல குணங்கள் உண்டு அப்படின்னு இருக்கு. அத்வைதிகள்லாம் என்ன பண்ணிட்டான்னாக்கா, பெருமாளுக்கு குணமே கிடையாது, எல்லாம் நிர்குணம்தான், நிர்விசேஷம்தான்னு சொன்னாவ. நிர்குணம் நிர்விசேஷம், அதனால சவிசேஷமோ சகுணமோ கிடையாது அப்படின்னு அவ சொன்னா. அதற்கு பாஷ்யக்காரர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, சூத்திரக்காரர் திருவுள்ளம் அதுவே கிடையாது. ஒரு சூத்திரம் இருக்கு, அதிருஷ்யத்வாதி குணகாரியணம்னுட்டு. அதுல இது முதல் அத்தியாயம் 2ஆம் பாதம் 5வது அதிகரணம். அத சொல்லும் பொழுது அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தே அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் பண்ணிட்டு போயிட்டார். அங்க கூட குணத்தை உடையவன் அப்படின்ற அர்த்தத்துலதான் சாதிச்சிருக்க. அதனால சூத்திரக்காரர் திருவுள்ளம் சகுண சாஸ்திரத்துலதான், நிர்குண சாஸ்திரத்துல கிடையாது. அந்த மாதிரி சவிசேஷம் தான், நிர்விசேஷம் கிடையாது. அப்படியானால் குணமே கிடையாது, நிர்குணம்னு சில வாக்கியங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ, நிஷ்கலம், நிஷ்கிரியம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்லாம் இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்வீங்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வேற விஷயம், அது வேற விஷயம். நிர்குணம் அப்படிங்கறதெல்லாம் ஹேய குணங்கள் அற்றவன் அப்படின்ற அர்த்தத்துல அது வருது. அதே குணங்களை சொல்ற சமயத்துல கல்யாண குணங்களை உடையவன் அர்த்தம் சொல்றது. அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்க. இது திருக்கல்யாண குணங்கள் விஷயத்துல, திருக்கல்யாண குணங்கள் விஷயத்துல அது. இதுவும் இந்த ஸ்ருதிகள் சொல்லக்கூடிய பரஸ்பரம் விரோதமா இருக்குதே, அதனால பொருந்தாமை அனுபவத்தி இருக்கே அப்படின்னு கேள்வி வரைச்சு அதற்கு சமாதானமாக சாதிச்ச ஸ்ரீபாஷ்யத்துல இருக்காது. அது கூட சூத்திரகாரர் திருவுள்ளம் தான். அதனாலதான் சாராவளியில சுவாமி சாதிக்கும் பொழுது, சாஸ்திரேஸ்மின் ஆ சமாப்தேஹே உபலம் அபிஹிதம் நிர்குணோபாஸ்தி சாத்தியம். இந்த சாஸ்திரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண உபாசனையோ அதனுடைய பலனையோ எங்கேயாவது சொல்லியிருக்காரா? முடிகிற பர்வியத்தும் சூத்திரக்காரன் எங்கேயுமே சொல்லலையே. சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொன்னதா எடுத்துட்டு கல்பிக்கிறீங்களே, மோட்சாஸ்திரஞ்ச பிரகல்பியம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இல்லாத ஒண்ணுத்தை நீங்க கற்பிக்க கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்க சாதிச்சிருக்கார். இது விஷயம். இப்ப இதுக்கு மேல என்ன அப்படின்னாக்கா, நித்திய விபூதி. நித்திய விபூதியில இந்த மாதிரி பரஸ்பர விருத்தமானதெல்லாம் இருக்குதே. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, தத்துவசாரத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற நடாதூரம்பாள், யத் பிரம்மணோ குணசரீர விகார பேத
कर्मादिगोचर विधि प्रतिषेधवाचः अन्योन्य भिन्न विषयान विरोधगन्धम् अर्हन्ति तन्न विधय प्रतिषेधबाध्या அப்படின்னு சாதிச்சுட்டார். அதாவது எது பிரம்மணா பரமாத்மாவுக்கு குணம், ஷரீரம், பேதம் இத மாதிரி விஷயங்கள்லாம், கர்மா, பிரவೃತ್ತಿ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்றது, ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்றது. இன்னொரு சில வாக்கியங்களோ அவைகள் இருக்குன்னு சொல்றது, அது இருக்குன்னு சொல்றது, இல்லைன்னு சொல்றது. இப்படி சொல்லும் பொழுது இது எது சரி அப்படின்னா, அத்வைதிகள் என்ன பண்ணான்னாக்க, பெருமாளுக்கு திருக்குணம் கல்யாண குணங்களும் கிடையாது, ஷரீரமும் கிடையாது, ஷரீர பேதமும் கிடையாது, பிரவೃತ್ತಿயும் கிடையாது, சேஷ்டைகளும் கிடையாது அப்படின்னா வரிசையா சொல்லிடுறா. ஏன் அத மாதிரி சொல்லணும்னா ஏற்கனவே வந்திருக்கு. ஒண்ணு இருந்தாதான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். முயல் கொம்பு இல்லை அப்படின்னு யாருமே சண்டை போடுறது இல்லை. முயல் கொம்பு இல்லைன்னு யாருமே சண்டை போடுறது கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி இங்க கடம் இருந்தது, இப்ப இல்லை அப்படின்னு சொல்றார். கடம் இருந்தது, இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்றார். ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னாதான் அதை பிரதிவேதிக்க முடியும், இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியும். அதனால இப்ப பெருமாளுக்கு திருக்கல்யாண குணமோ திருமேனியோ அல்லது பிரவೃತ್ತಿகளோ அதுல பேதமோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் இல்லைன்னு சாதிக்க முடியும். இருக்குன்னு சொன்னாதான் இல்லைன்னு சாதிக்க முடியும். அதனால விதிக்கிற வார்த்தைகளை காட்டிலும், வாக்கியங்களை காட்டிலும் நிஷேதிக்கிற வார்த்தைகள், வாக்கியங்கள் அதுதான் பிரபலமா இருக்கும். அதனால இந்த பரமாத்மாவுக்கு குண விஷயமோ திருமேனி விஷயமோ அவனுடைய இருப்பிட விஷயமோ அத மாதிரி திருவாபரணங்களோ வஸ்திரங்களோ திவ்யாயுதங்களோ அத மாதிரி அவனுடைய லோகத்தை தரிக்கிற விஷயங்களோ அத மாதிரி அவனுடைய வியாபாரங்களோ அவனுடைய சத்திய சங்கல்பத்தம் முதலானவைகளோ இவைகள்லாம் இருக்குன்னு சொல்லித்துனா ஸ்ருதி, அது இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கவே கூடாது, இருக்குன்னு எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னாக்க விதிக்கிறது அதை நிஷேதிக்கிறது. ஒண்ணு விதிச்சதுன்னாக்க அதை நிஷேதிக்கிறது இல்லையோ. அதனால நிஷேதம் சாஸ்திரத்துக்கு தான் பிராபல்யம். இது ஏற்கனவே வந்துருக்குது இந்த விஷயம். அதனால பொதுவாக விஷயமா வந்தது. இப்ப நித்திய விபூதியில அதை சொல்றோம், அது பகவானுடைய லோகம், அது அந்த லோகம். அதனால இப்ப அவ என்ன பண்ண போறான்னா, ஒரு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லச்சு பகவானுக்கு ஒரு லோகம் இருக்குன்னு எதுக்கு நீ கல்பிக்கிற? லோகமே இல்லைன்னாக்க அங்க தங்கறதுக்கு பெருமாளுக்கு திருவேணி எதுக்கு? திருவேணியே இல்லைன்னாக்க அவனுடைய சேஷ்டைகள் எதுக்கு? பிரவೃತ್ತಿ எதுக்கு? அவனுடைய சங்கல்பம் எதுக்கு? எதுவுமே இல்லாததுனால அவனுக்கும் ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இதெல்லாம் தரிக்கிறது அப்படின்றதும் சொல்ல முடியாது. அதனால இதுவே எதுவுமே தேவையில்லை, இல்லாத விஷயத்தை தான் இங்க கற்பிக்கின்றோம். அதனாலதான் சாஸ்திரமே இதை அத்தனையும் கண்டிச்சுடுச்சு, எதுவும் இல்லைன்னு சொல்றது. அது ஆகையினால இது தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாங்க சொல்லல, ஸ்ருதி முதல்ல என்ன சொல்லிட்டு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, ரூபத்தோட கூடினவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணிட்டு அரூபம் அப்படின்னு சொல்றது, சகுணம்னு சொல்லிட்டு நிர்குணம்னு சொல்லிடுச்சு, சிரஷ்டான்னு சொல்லிட்டு சம்ஹத்தான்னு சொல்றது, சிருஷ்டிக்கிறவன் சொல்லிட்டு சம்ஹரிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தூக்கி விடுவான்னு சொல்லிட்டு கீழே தள்ளிவிடுவான்னு சொல்றது, இந்த பிரபஞ்சத்தையே ரூபமா உடையவன் அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. இவனுக்கு அந்த ரூபமே கிடையாது அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. இப்படி
ஒண்ணுக்கொண்ணு விரோதம்னாக வேத்தியம் அப்படின்னு சிலது சொல்லித்து, சிலது அவேத்தியம் அப்படிங்கிறது. அவன் பரமசுலபன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம். இன்னொன்னுதோ அவன் துர்லபன் அப்படின்னு சொல்றது. பக்கத்துல இருப்பான், இல்ல இல்ல ரொம்ப தூரத்துல இருப்பான். இவன் ரக்ஷகன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல சிக்ஷகன் அப்படின்னு சில சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் எப்பேற்பட்ட விரோதம் இருக்கு. இவனை ரக்ஷகன் சொல்லிட்டாக்கா அப்படியே விட வேண்டியது தானே. இவன் சிக்ஷகன் சொன்னாக்கா அப்படின்லாம் வருது. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறோம். இப்ப அதனால இந்த இடத்துல எந்த விஷயத்துல பார்த்தாலும் எல்லாம் விருத்தமா இருக்குதே பெருமாளுக்கு. விருத்தமா இருக்கச்ச எது நிஷேதிக்கிறதோ அதுதான் பிரபலமாக இருக்கும். பிரபலமாக இருக்கும். இது பிரபலமா இருக்கிறதுனால நிஷேதிக்கிற வாக்கியத்தை கொண்டுதான் வாக்கியார்த்தம் சொல்லணும். நிஷேதிக்கிற வாக்கியங்கள்னா உனக்கு குணம் இல்லை, ரூபம் இல்லை, இந்த பிரவൃத்தி இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதை கொண்டுதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னுட்டு அத்வைதிகள் முதலானவர்கள்லாம் ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சாஸ்திரத்தை கொண்டு பதில் நாங்க சொல்றோம். ஏற்கனவே சொல்றோம், சப்தைக சமதிகமியமான பிரம்மம் இது. சூத்திரகார் என்ன பண்ணார், ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வாத் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். ஸ்ருதி சொல்றது அதுவும் சப்தைக சமதிகமியமான விஷயத்துல சாஸ்திரத்தினாலேயே எது அறியப்படுமோ அந்த விஷயத்துல சாஸ்திரமே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போறது. அதுல லோகதிருஷ்ட பிரகாரேன எந்த கேள்வியோ பதிலோ எல்லாம் வராது. அது ஏற்கனவே சொல்றோம். அது அதனால சப்தைக சமதிகமியமான பிரம்மம். அந்த சப்தமானது எந்த அர்த்தத்தை சொல்றதோ அததான் நாம எடுத்துக்கணும். இப்போ பரஸ்பரம் கலகம் வர்ற சமயத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, முன்னாடி சகுணம் நிர்குணத்துல சகுணம்னாக்க கல்யாண குணங்கள், நிர்குணம்னா ஹேயம்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்க எடுத்துக்கணும். அது எப்படிதான் எடுத்துக்கணும் அது. அதனால பாஷ்யக்காரர் சாய்க்கிற ஸ்ரீபாஷ்யத்திலேயே கூட சரி, ஏவஞ்ச சதி பேதோவா அபேதோவா வியாத்மகதாவா வேதாந்த வேத்யா கோயமர்த்த சமர்த்திதோ பவதி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டார். இப்போ என்னதான் சொல்றது நீ உங்க சாஸ்திரத்துல? வேதம் சொல்லப்படுறதா அவேதம் சொல்லப்படுறதா? ரெண்டா இருக்கனா இல்ல ஒன்னா இருக்கனா இல்ல வேதாந்தத்துக்கு வேத்தியனா? இது எப்படி? இது வேத்தியம் அவேத்தியம்னா எப்படி வரும்? அது அது என்னதான் நீங்க சமர்ப்பிக்கிறீங்கோ அப்படின்னு கேட்டுட்டு, சர்வசிய வேதவேத்யத்வ சர்வம் சமர்ப்பிதம் அப்படின்னு சாதிச்சுட்ட. எல்லாமே வேத வேத்தியம் தானே. வேத வேத்தியமா இருக்கிறதுனால சர்வம் சமர்ப்பிதம். வேதம் சொல்லிடுத்து. வேதம் ரெண்டு விஷயத்தையும் சொல்லிடுத்து. ஒன்னும் ஸ்வரூபம், இன்னொன்னு விரூபம் அப்படின்னு சொல்லிடுத்து. ஸ்வரூபமா இருந்தாலும் நிரூபமா இருந்தாலும் ரெண்டும் சொல்றதுன்னாக்கா, ஒரு ஸ்ருதியை ஒட்டி எடுத்துட்டு இன்னொரு ஸ்ருதியை முற்றுறது தவறு. அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதனால பாஷ்யகார திருவுள்ளம் சூத்திரகார என்ன திருவுள்ளமோ அதை சொல்றார். சொல்லும் பொழுது சத்வானிய விருத்த ஜாதி ஜனுஷா சித்தானி சித்தாசிரமே வைரம் யத்ரமிதம் தேவதையா சர்வே நிஷேதை சக அப்படின்லாம் இருக்கு. அதனால பெருமாளுக்கு இங்க எல்லாமே இருக்கு. விருத்தமான தத்துவங்களா தோணலாம், ஆனால் விருத்தங்கள் அல்ல. எதுவுமே விருத்தங்கள் அல்ல. அததான் சொன்னோம், அந்யோன்ய பின்ன விஷயாக விரோதகந்தம் அருகந்தி அப்படின்னு தத்துவசாரத்தை சுவாமி சாதிக்கிறார் வாசிய வரத குரு. அந்யோன்ய பின்ன விஷயாக எது நீ நிஷேத வாக்கியங்கள் சொன்னையோ அவைகள்லாம் ஹேய விஷயங்களா சொல்றது. எது விதேய வாக்கியங்களா சொல்றையோ, விதிக்கப்படுறதுன்னு சொல்றையோ, அவைகள்லாம் கல்யாண விஷயங்களை சொல்றது, நல்ல விஷயங்களை சொல்றது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்க இது வேற விஷயம், அது வேற விஷயம், பரஸ்பர விரோதமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாருனாக்க எல்லாம்
விரோதம் இல்லாம சரியா முடிஞ்சுடுறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலும் சில கேள்வி எல்லாம் வரப்போறது, அதெல்லாம் சாதிக்க போற. இப்ப அதனால என்ன ஆயிடுச்சோ, இப்போ இது பெருமாளுடைய ரூபம் எப்படிப்பட்டது, பெருமாளுடைய இருப்பிடம், அவர் எழுந்துள்ள இருக்கக்கூடிய நிச்சய விபூதி எப்படிப்பட்டது, அவரெல்லாம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா, இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா அப்படின்னா கேள்வி கேட்டுட்டாக்கா இருக்குன்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். சரி, அவனுக்கு ரூபமே இல்லைன்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஸ்தானம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆமா, அதாவது நாம இருக்கோம் இல்லையோ கர்ம பூமி, இந்த கர்ம பூமியில அவனுக்கு காரியம் கிடையாது, அவன் இருக்கான் இது, ஆனா இது அவனுடைய இருப்பிடம் இல்லை. அவன் ஏதோ விளையாட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் சிருஷ்டி பிரளயம் அப்படின்லாம் இதுக்கு உண்டு. அதே நிச்சய விபூதிக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கிறதுன்றது நம்மளை ரட்சிக்கிறதுக்கு போகிறோம். பின்னாடி வரப்போறதுக்கோ இன்னும் 2 ஸ்லோகத்துல பெருமாளுடைய அவதாரம் இதுக்கு அவதார ரகசியம் தான் சாதிக்க போறேன். இது கீதையில சாதிச்சதுதான், அதெல்லாம் சொல்ல போறேன். அதனால இங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம் அதை மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால அவனுடைய ஸ்தானம்ங்கிறது உண்டு, அது நிச்சய விபூதி. அந்த மேல் பேரன்பத்து அடியோரோடு இருந்தமை அப்படின்னு சொல்ற முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் இருக்குன்னு சொல்றோம். அது கர்ம பூமி இல்லை. அதனால கர்ம பூமி இல்லைன்னு சொல்றதுக்கோசரம் தான் இல்லைன்னு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் அவனுடைய திறமை, நீ நம்மள மாதிரி அழுக்குடம்பு கிடையாது அவனுக்கு. மனப்பறிப்போடு அழுக்குவானிட சாதி இருந்தான் பிறந்து தனக்கு வேண்டிலும் கொண்டு தாழ்ந்தான சீற்றத்தனையும் முடிக்கும் அப்படின்னுட்டு ஆழ்வார் சாதிக்கிறார் திருவாரூரோட ஆரம்பத்துல. மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்திருக்காரு. அதுக்கு வியாக்கியாகாரா என்ன சொல்றாருன்னா, அழுக்கு மானிட சாதி இது, அந்த இதுல பிறந்தா கூட அவனுடைய திறமையின அழுக்கு இது திருமேனி இல்லை, தோஷத்தோட கூடின திருமேனி இல்லை. அது எப்படிப்பட்ட திருமேனின்னா அப்ராகிருதமான திருமேனி அது. அதனால அந்த மாதிரி சரீரம் அவனுக்கு கிடையாது, அந்த மாதிரி குணம் கிடையாது. லோகத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நீச்சமா இருக்கும், அதனால அழிவோட கூடினதா இருக்கும், உபயோகப்படாததா தான் இருக்கும். அதெல்லாம் இவ கீதா பாஷம் சொல்லிட்டு இருக்கேன், ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையோ. அப்ப சொல்லும் பொழுது பெருமானுடைய பஞ்சாயுதம், அதுல பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்தை அப்படி வசதியா சொல்றாரு. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா அப்படின்னு சொல்ல, பாஞ்சஜன்யம் அப்படின்னுட்டு ஸ்ரீ பாஞ்சஜன்யம் அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் பிரயோகம் பண்றார். ஸ்ரீ பாஞ்சஜன்யம் அப்படின்னு ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? ஸ்ரீ பாஞ்சஜன்யம் அப்படின்னா பெருமானுடைய திருவாயுதமாச்சே, திவ்யாயுதம் அது, அதனால அது ரொம்ப விசேஷமானது. அத மாதிரி லோகத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரிதான். ஏன்னா ஆயுதங்கள் சொன்னோம்னாக்க 5 ஆயுதங்கள். முதல்ல சக்கரத்தாழ்வார் தான் பிரதானம், யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்லாம் சொல்றோம். அதோட சேர்ந்து 5, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் அனந்த ஆயுதங்கள். அது எல்லாமே அப்ராகிருதங்கள் சொல்ல போகும், லௌகிகமான ஆயுதங்கள் இல்லை. அதே மாதிரி பேரு, திருமாலுக்கு எத்தனையோ திருநாமங்கள். உத்தமர் சுவாமி என்ன பண்ண, அந்த உபனிஷத் பாஷ்யம் இது பண்ற சமயத்துல அங்க உபனிஷத் பாஷ்ய பரிஷ்காரத்தோட புத்தகம் போட்டார். அந்த கிரந்தங்கள்லாம் பிரகாசப்படுத்தச்சே முதல்ல பூமிக்க மாதிரி இருக்கும். அதுல சுவாமி என்ன பண்றக்க, இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட திருநாமங்கள் அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா ஒரு திருநாமம் சொன்னா ஒரு திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டதா ஆயிடும். அதனாலதான் சகசநாம பாஷ்யத்துக்கே பகவத் குண தர்ப்பணம்னு பேரு. அது ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு திருக்கல்யாணம் கொடுத்துதானே சொல்றது. அதனால அப்படின்னுட்டு அது சுவாமி உத்தம சுவாமி பிரகாசப்படுத்திட்டு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தையும் ஒரு திருநாமம் மாதிரி எழுதியிருக்காரு. சில உபநாட பாஷ்யத்துல பார்த்திருக்கேன் அடியே. அதனால அந்த மாதிரி நிறைய நாமாக்கள் இருக்கு பெருமாளுக்கு. நமக்கு தெரிஞ்சது
ஏதோ சகசரநாமம் சொல்லிட்டு இருப்போம், அவ்வளவுதானான்னு அவனுக்கு எவ்வளவோ கொள்கை அது. அது மாதிரி பெருமானுடைய அவதாரம் ஜன்மம், அந்த ஜன்மாவும் சரி, அத மாதிரி திரோதானமும் சரி, ஆவிர்வவிக்கிறதோ அல்லது திரோபவிக்கிறதோ, இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஏதோ ஒரு உத்தேசத்தை வச்சுட்டு அவதரிக்கிறார் பெருமாள். அந்த காரியம் முடிஞ்சிடுச்சோம்னாக்கா கிளம்பி போயிடுற, அவ்வளவுதான். அந்த மாதிரி அத மாதிரி லோகத்தை தரிக்கிறதுங்கிறது, லோகமே சத்தியம் தான் நம்ம சித்தாந்தம். அந்த லோகங்கள் எல்லாம் தரிக்கிறது. ஏஷ சேதுஹு விதரணஹா அப்படின்னுட்டு தகர வித்தியெல்லாம் சொல்றது. இவன் சேதுவாக இருக்கிறான், அதனாலேயே இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தரிசன் இருக்கான். அதுவும் சரியான வார்த்தை, அது அதுல விரோதமே வராது. அதே மாதிரி வியாபாரம் இருக்கு, அவனுடைய சேஷ்டைகள்லாம். அந்த சேஷ்டைகள் எல்லாமே நமக்கு எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கும். எதிரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க அவளுக்கு கலக்கத்தை கொடுக்கும். அது அந்த மாதிரி அவனுடைய சங்கல்பங்கள்லாம், அந்த மாதிரி திருக்கல்யாண குணங்கள் எல்லாமே அது மாத்திரம் நாங்க ஆதிசப்தம் போடுற, அதுக்கு நிகிரகம், அனுகிரகம், அந்த பிரவேசம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ன்றா பெரியவா. எப்படி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இதெல்லாம் பலவிதமானதா இருக்குது. அதுல விரோதம் தெரியற மாதிரி இருக்கும். விரோதம் தெரிஞ்சதுன்னா கூட அதை விரோதமா பார்க்க கூடாது. வேற எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எது எது இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றதோ அதெல்லாம் ஹேயங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எது எது உண்டு அப்படின்னு சொல்றதோ அதெல்லாம் உபாதேயங்கள், பெருமாளுக்கே உரிய அசாதாரணமானவைகள், அப்ராகிருதமானவைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்க எந்த விரோதமும் இல்லை, எந்த அனுபவத்தையும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோம்னாக்கா அதனுடைய தாத்பரியம் புரியும். இப்ப பாருங்க, ரூப ஸ்தான ஆயுத ஆக்ஷா ஜனிலய விதிருதி வியாபிருதி இச்சா குணாதேஹே விஸ்வாதாரே நிஷேதோ விதிரபி விஷயத்வைத சாம்யாத் விரோதௌ இத்தம் பூதே நிஷேதஹ क्वचिदपि न विधिं बाधते सावकाशः कल्याणैः अस्य योगः तदितर विरहोऽपि ஏகவாக்கியஸ்ருதௌ ச அப்படின்னு சாதிக்கிறார். ஒரே ஒரு வாக்கியம், அந்த முதல் பாதம், முதல் வாக்கியம், முதல் பாதம், அந்த வாக்கியத்துல பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் சங்கலனம் பண்ணி சாதிக்கிறார் சுவாமி. என்னென்ன பாருங்க, ரூபம், ஸ்தானம், ஆயுதங்கள், அதே மாதிரி பேரு, அத மாதிரி அவனுடைய பிறப்பு, அவனுடைய விளயம், திரோபாவம், திரோதானம், விதிருதி தரிக்க, ஜெகத்து தரிக்கிறது, வியாபிருதி அவனுடைய பிரவೃத்திகள், அதே மாதிரி சங்கல்பம், அவனுடைய குணங்கள், இது அத்தனையும் ஒரே ஒரு இதுல அவங்ககிட்ட இருக்கிறது என்னென்ன எல்லாத்தையும் பட்டியல் போட்டு கொடுத்துடுறாரு சுவாமி. அடிக்கடி திருக்குழந்தையான சாதிக்கிறதா ஞாபகம் வரும். இது தேசிகன் ஸ்ரீசூக்தி தானே, தேசிகன் ஸ்லோகம் தான் அப்படின்னு தானே சாதித்தார். அதனால தேசிகன் ஸ்லோகம் இது அவ்வளவு கம்பீரமானது. பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனியில விரோதம் தெரிகிறது. அவனுடைய பரமபதம், அவன் எழுந்தவள் இருக்கக்கூடிய திவ்யமான விபூதியான பரமபதம், அந்த மாதிரி அவனுடைய திவ்யாயுதங்கள், ஆயுதான், அது ஒண்ணு சொல்லலாம், 5 சொல்லலாம், 16 சொல்லலாம், அல்லது எண்ணற்றவைகள் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஆக்ஷா கிருஷ்ணரூபான் அசங்கியானி அப்படின்னு தேசியன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய பிரசாரத்துல. அவனுடைய திரு நாமங்கள்ல ஒன்னானா அல்லது ரூபங்கள் ஒன்னான்னா அதெல்லாம் கிடையாது, பலவா இருக்குது அது. அதனால வாசுதேவன் முதலான ஆட்சிகள் பேர்லாம் அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு அவனுக்கு.
அந்த மாதிரி ஜனிஹி அவனுடைய அவதாரம், விளயம் திரோதானம், அதே மாதிரி விதிருதிஹி ஜகத்தெல்லாம் தரிக்கிறது, வியாபிரதி பலவிதமான பிரவൃத்திகள், ஒவ்வொரு அவதாரத்திலையும் பலவிதமான பிரவൃத்திகள், அதை ரசிக்கணும். அதெல்லாம் அதெல்லாம் பின்னாடி சொல்ல போற அவைகள்லாம். அதே மாதிரி இச்சா அவனுடைய சங்கல்பம், ஆசைப்படுறது, இச்சான்னு இங்க சங்கல்பம்னு அர்த்தம், சத்திய சங்கல்பம் இல்லையோ. குணாக சத்தியகாமத்வாதிகள் எல்லாம் அங்க குணாதேன்னு ஆதிசப்தம் பிரயோகம் பண்ணிருக்கார் சுவாமி. ஆதிசப்தத்துக்கு நிகிரகம், அனுகிரகம், அனுப்பிரவேசம், அதனுடைய பலன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா பலம் சர்வபல பிரதனாச்சே அவன், அதையும் எடுத்துக்கணும். இவைகளுக்கு விஸ்வாதாரே, இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அது பரமாத்மா. அவரிடத்தில் விதி நிரோத, விதி என்ன, நிஷேதம் என்ன இருக்குன்னு சில வாக்கியங்கள் சொல்றது, சில வாக்கியங்கள் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது. நேற்றுதான் பார்த்தோம், நதே ரூபம் நச்ச ஆகாரம் அப்படின்லாம் பார்த்தோம். உனக்கு ரூபம் இல்லை, உனக்கு குணம் இல்லை, உனக்கு இது இல்லை, ஆகாரமும் இல்லை, வடிவமும் இல்லை அப்படின்னு நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி விரோதமா இருக்கிறது. விஷய துவைத சாமியத் விரோதம், விஷயசைவ விதத்து, விஷயமே பலவிதமா இருக்குது. அதனால விஷயம் பலவிதமா இருக்கு. லோகத்துல நம்ம எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பார்த்துட்டு இருக்க பரஸ்பர விருத்தம் தான். ஆனால் அது சிலதெல்லாம் ஏத்துக்கிறோம். வஸ்திரம் எனக்கு பிடிக்கும், ஆனால் கரை இல்லாத வஸ்திரத்தை ஒட்டிக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். கரை இல்லாத வஸ்திரத்தை ஒட்டிக்கவே கூடாது. அது ஸ்திரீகளாகட்டும் புருஷர்களாகட்டும். அந்த காலத்துல இவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருந்தா, அது ஒரு கருப்பு புடவை. அவ சுருக்காலாம் உடுத்தி பார்க்கணும் முன்னாடிகள்லாம். அந்த மாதிரி ஒரு புடவை, எனக்கு அந்த புடவை கண்டாலே பிடிக்கல. அது ஏன்னா அது இதுவே இல்லை, பாட்டிலே இல்லை, அந்த புடவை போய் எடுத்துட்டியே, வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணினான்னாக்க, எங்க மாமனார் சுவாமி என்ன பண்ண, அவருக்கே கஷ்டமா போயிடுத மாதிரி நம்ம வாங்கின தப்புன்னுட்டு அவர் என்ன பண்ண, அதுக்கு பார்டர் நல்லா சரிகையில ஆன பார்டரை வாங்கி அதை ஓரம் அடிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த புடவை அமக்களமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அந்த சரிகை இருந்தாதான் அந்த வஸ்திரத்துக்கு ஏற்ற அதிகம். அதாவது பார்டர் இருக்கணும், கரை இருக்கணும். கரை இருந்தாதான் அதுக்கு ஏற்றம் அதிகம். கரை இல்லாத உடுத்திக்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். இப்போ வஸ்திரமே உடுத்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு, அதுக்கு வஸ்திரத்தை இந்த மாதிரி வஸ்திரத்தை உடுத்திக்காதுன்னு கொஞ்சம் சொன்னாக்கா வஸ்திரமே உடுத்திக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கரை இருக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கணும், அது இல்லாத வஸ்திரத்தை உடுத்திக்க கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால எந்த விஷயத்திலையும் அப்படிதான், எல்லாத்தையும் சாப்பிடாத அப்படின்னா பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடு, பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச தோத்து வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத சாப்பிட்டோம்னாக்கா அது ரொம்ப தோஷம். இதுல கீதையில சொல்லச்சு யஜ்ஞ சிஷ்டாசின சந்தக அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. ஒரு யாகத்துல மீந்து இருக்கக்கூடிய ஹவிஷ் இருக்கு பாருங்க, அதை சாப்பிடுறவாதான் சாதுக்கள் அப்படின்னு சொல்ற பெருமாள். யாகத்துல மீந்து இருக்கிற ஹவிஷ சாப்பிடுறவாதான் சாதுக்கள். யாகம்ன்றது நமக்கு பிரதானமான யாகம் வித்யாராதனம், திருவாராதனம். இந்த திருவாராதனம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிட்ட வசத்தை அந்த வஸ்துவை நம்ம சேர்த்துட்டால்தான் நமக்கு அது போக்கியமா இருக்கு. மீதி எதுவுமே நமக்கு போக்கியம் இல்லை. இந்த பெருமாள் சமர்ப்பிச்சு சாப்பிட்டோம்னாக்க தனி இதுதான். அது 25-28 வருஷம் முன்னாடி, 28 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய அத்தின் பேர் பெரிய இதுவா இருந்தார், அவர் கேட்டரிங் நடத்திட்டு இருந்தவர். அவர் பசங்க தான் என் மாப்பிள்ளை எல்லாம் பாத்துக்கிறான். அவர் என்ன பண்ண, ஒரு கல்யாணம் இங்க பண்ணிட்டு வந்தார் கேட்டரிங் பார்த்து திருச்சானூர்ல. அன்னைக்குன்னு பார்த்து ஏகாதசி தேசிகன் திருப்பதி தேசிகர் சொன்னதுல விடாயிற்று. அதுக்கோசரம் அடியன் போயிருந்தேன். அப்போ அங்க உப்புமா பண்ணியிருந்தா, களத்தூர் வாசுதேவாச்சார்னு அவர் உப்புமா பண்ணியிருந்தார். அந்த பிரசாதம் கொடுத்து வச்சிருந்தார். நான் எங்க கோயிலும் நான் சாப்பிட மாட்டோம், அதனால அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எங்க எல்லாரும் இருந்தா, எங்க தாயார்
தமக்க பசங்க எல்லாரும் வந்திருந்தா அந்த உப்புமாவை கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்துனேன். எங்கதாயா என்ன பண்ணா அதை எல்லாருக்கும் அவ்வளவு அவ்வளவு கொடுத்தா. எங்க அத்தனை பேர் அப்பதான் பெரிய ரிசப்ஷனுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த உப்புமாவை கொடுத்த உடனே அது கொஞ்சமா வாயில போட்டு அந்த உப்புமாவையே பார்த்துட்டு அப்புறம் எங்கிட்ட சொன்னார், இத பாரு, கடுகு ஒடிக்கல, பருப்பு வருபடல, ஆனா என்ன அப்படி ஒரு ருச்சியா இருக்கு. ஏன்னா அது பெருமாளுக்கு சமைச்சது. நாங்க இது மாதிரிலாம் உப்புமா நன்னாவே பண்ணிட்டு இருக்கோம். இந்த உப்புமாவனுடைய ருச்சி நாங்க பண்றதுல வரல, ஏன்னா அது பெருமாளுக்கு பண்ணினது. இத அடைய தேசிய சந்தையில அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவளுக்கு சந்தோஷத்தாலும் இல்ல. பெரிய அவர் கேட்டரிங் பார்க்கிறோம், பெரிய ஆளுந்த மனுஷன் அவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னுட்டு அவத்துல 3 கல்யாணத்துக்கு கூப்பிட்டா. எல்லாம் நடந்தது. அங்க பெருமாள் பிரசாதம்ன்றதுதான் ஏற்றம், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்கோமோ இல்லையோ, அதனால அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதனால பெருமாளுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் வசந்ததா இருக்குது. அதனால அதுதான் சொல்றோம். அதனால விஷய பயதம் இருக்கு. ஒரேடியா நிஷேதிக்கிறதுனாக கூடவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இத சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்க இன்னொன்னு சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். சாப்பிடக்கூடாதுன்றது அர்த்தம் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு வஸ்துவனையும் அப்படிதான் இருக்கு. அதனால விஷய துவைத சாமியாத்து விரோதம், சாமியத் விரோதம், விஷய துவைதம். இது வேற விஷயம், அது வேற விஷயம், 2 விஷயமா பாருங்க. ஹேயங்கள் எல்லாம் நிஷேதிக்கிறது, உபாதேயங்கள் எல்லாம் விதிக்கிறது. அப்போ ஹேயத்தை விட்டுடணும், உபாதேயத்தை எடுத்துக்கணும். அதனால இந்த விரோதத்தை சாமியத்து சமணம் பண்ணி விடுறது, கோபரிச்சுடுறது. அதனால விரோதமே போயிடுத்தது. போயிடவே இத்தம் பூதே. இப்படிப்பட்ட விஷயம் இது, இப்படிப்பட்ட விஷயம் இது. இப்படிப்பட்ட விஷயம்னா என்ன? பெருமாள் லோக விலட்சணமா எழுந்துள்ளிருக்க, லோக விலட்சணமா பெருமாள் எழுந்துள்ளிருக்க. லோக விலட்சணமா எழுந்துள்ளிருக்கிறதுனால என்ன அர்த்தம்? அலௌகிகமான விஷயம்னு அர்த்தம். அலௌகிகமான விஷயம் பெருமாள் விஷயங்கள்லாம். அந்த இடத்துல எல்லாம் இந்த மீதி இப்ப சொன்னமே நிஷேதிக்கிறதுன்னு இதெல்லாம் சாவகாசம், சாவகாச விஷய பேதம் தான். ஒரு உதாரணம் சொன்னா ஏற்கனவே சொல்லிருப்போம். நஹிம்சியா சர்வாபூதானி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. நஹிம்சியா சர்வாபூதானி, யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சாஸ்திரம். ஆனா இன்னொரு சாஸ்திரம் அக்னி சோமியம் பசுமால பேத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அக்னி சோமி யாகத்துல வெள்ளாட்டை இது பண்ணிடு, வெட்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி சொன்னாக்கா இப்போ அக்னிசோமியம் பசுமான பேத அப்படின்றது ஆட்டை வெட்டுறதை பத்தி சொல்றது. நஹிம்சா சர்வாபூதானின்றது யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்றது பரஸ்பர விருத்தமா இருக்குது. அதை என்ன எப்படி நம்ம சமணம் பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த அஹிம்சா சர்வாபூதானின்றது சாவகாசம். ஏன்னா அதுக்கு வழி இருக்கு. லௌகிக ஹிம்சையெல்லாம் கூடாது, லௌகிக ஹிம்சையெல்லாம் கூடாதுன்னு சொல்றதுல திருவுள்ளம் அது, அது திருவுள்ளம். அதே இந்த இது பாருங்க, அக்னி சோமியம் பசுமால பேத அது நிரவகாசம், அதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அது பண்ணியே ஆகணும். அதனால இந்த 2த்துக்கும் விரோதமே இல்லை. இது வேற சாவகாசம், இந்த நிரவகாசம். அதனால அதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்றோம். அந்த மாதிரி இங்க கூட ஹேய வஸ்து விஷயங்கள்லாம் கூடாதுன்னு சொல்றது, நிஷேதிக்கிறது. அதே உபாதேயமான விஷயங்கள்லாம் விதிக்கிறது. அதனால நிஷேத எந்த ஸ்தலத்திலையும் நிஷேதமானது இது கூடாதுன்னு சொல்றது விதிம்ன பாததே, விதியை பாதிக்காது. விதி விசேஷ விஷயம், நிஷேதம் சாமானிய விஷயம். அதனால சரியா போயிடுறது. சரி, இதுக்கெல்லாம் பிரமாணம் உண்டான்னா ஏன் இல்லை? ஏஷ ஆத்மா அபகத பாத்மா விஜரோ விமர்த்தியோ விஷகோ
விஷோகः விசிகித்சः அபிபாசः சத்தியகாமः சத்தியசங்கல்பः அப்படின்னுட்டு 8 குணங்களை சொல்றதுக்கோசரம் சாஸ்திரம் வந்திருக்கு. அதுல பாருங்க, பரமாத்மாவுடைய ஹேய குணங்கள்ல பரமாத்மாவுக்கு கிடையாதுன்னு 6 இது பண்றது, கண்டனம் பண்றது, நிராகரிக்கிறது. பாபம் இல்லை இல்லாதவன் அபகத பாத்மா, விஜரகா ஜரை இல்லை, வயோதிகம் இல்லை அவனுக்கு, விஜிகித்சகா பசி இல்லை, விஷோகா சோகம் இல்லை, அதுக்கப்புறம் அபிபாசகா தாகம் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்றது. விமிருத்யு மரணம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுத்து ஸ்ருதி. இதெல்லாம் ஹேய குணங்களை நிஷேதிக்கிறது. சத்தியகாமகா சத்தியசங்கல்பக அப்படின்றதுனால பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றது. அப்படி சொல்றதுனால இது அகர்ம மூலம், கர்ம மூலம் இல்லை, அகர்ம மூலமா இருக்கு. கர்ம சம்பந்தமே இல்லாம இருக்குது. அதுதான் பகவானுடைய விசேஷம். அத சொல்றது அது. அதனால அஸ்யச்ச இந்த பெருமானுக்கும் கல்யாணி மங்களகரமானது. அகர்ம மூலம், அகர்ம மூலம்னா கர்மா இல்லாத விக்கிரகாதிபதி. நமக்கெல்லாம் கர்மாவனாலான உடம்பு, அவனுடைய திருமேனியோ அப்படி இல்லை. அது அகர்ம மூலம், அப்ராகிருதமா இருந்தது. யோக அதனுடைய சம்பந்தம் ததிதர விரகோப்பி. இத மாதிரி கர்மாதீனமான திருமேனி குணங்கள் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ததிதர விரகோ, விரகம்னா இருக்கிறது இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அது கர்மம் மூலமாக அசுபமான ஷரீரம் அவைகள்லாம் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத ஒரே வாக்கியத்துல நமக்கு ஸ்ருதி சொல்றது. அந்த ஸ்ருதியில சொல்லப்பட்ட, தகர வித்தியில சொல்லப்பட்ட இந்த குணங்கள் இருக்கு பாருங்க, ஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானத்துவம், இதுதான் உபயலிங்கம்னுட்டு சாதிக்கிறார் சூத்திரகாரரே. ஸ்தானத்தோத்பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்திரகின்னு. அதனால அங்க இருக்குது. ஆகவே இந்த அவகதபாத்னாவஜிரோபத்யோ விஷோகா விசிகித்சா பிகாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்ற இடத்துல முதல் 6 நாள ஹேய குணங்களை நிஷேதிச்சு சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்றதுனால கல்யாண குணங்களை சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி தான் இங்கேயும் ரெண்டும் உண்டு. ஒன்னும் ஹேய குணங்கள் இல்லைன்றது, இன்னொன்னு கல்யாண குணங்கள் உண்டு. ஹேயமான ரூபம் இல்லை, கல்யாண ரூபமான திருமேனி உண்டு. அந்த மாதிரி நம்மெல்லாம் பிரவೃತ್ತಿ அத மாதிரி அவனுக்கு கிடையாது. அவனுக்கு இருக்கிற பிரவೃತ್ತಿ ஆச்சரியகரமானது. விதரணம் அப்படின்னாக்கா அது எல்லா லோகத்தையும் தரிக்கிறான் பகவான். எல்லாம் வாசுதேவஸ்ய வேதியேன விதர்தானி மகாத்மனஹ சந்திரார்க்க நக்ஷத்திரம் கந்திஷோ பூத் மகோதரிஹி வாசுதேவஸ்ய வேதியேன விதர்தானி மகாத்மனஹன்னுட்டு பலஸ்ருதியில சொல்றது. அந்த மாதிரி இங்க எல்லாம் சொல்லியிருக்கு ஸ்பஷ்டமா. அத மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால பெருமாளுடைய லோகமோ பெருமாளுடைய திருமேனியோ அல்லது திருக்கல்யாண குணங்களோ சுபாவமோ எல்லாத்திலையும் விரோதம்ன்றதே கிடையாது. ஸ்ருதிகள் சொல்றதே இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ரூபஸ்தானாயுதாச்ச ஜனிலய வித்ருதி யா பிரதீச்சா குணாதேஹே விஸ்வாதாரே நிஷேதோ விதிரபி விஷயத்வைதசாம்யத்விரோதௌ இத்தம் பூதே நிஷேதः क्वचिदपि न विधिं बाधते सावकाशः कल्याणैरस्य योगः तदितर विरहोऽपि एकवाक्यश्रुतौ च कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.